1957ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சிகாகோவில் உள்ள லிங்கன் உயிரியல் பூங்காவின் இயக்குனர் அந்நகரின் இயற்கை வரலாற்றை அடையாளம் காண்பதற்கான ஃபீல்டு அருங்காட்சியகத்திற்கு சிறிய பாம்பு ஒன்றை அனுப்பி வைத்தார். 76 சென்டிமீட்டர் நீளமுடைய இந்த பாம்பு அருங்காட்சியகத்தில் 33 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த பிரபல பாம்பு நிபுணர் கார்ல் பேட்டர்சன் ஸ்மித் என்பவரால் ஆய்வு செய்யப்பட்டது. நிறமுடைய பாம்புகள் பற்றிய சிறப்பு நிபுணரான ஸ்மித் 1955ஆம் ஆண்டு அருங்காட்சியகத்தின் விலங்கியல் தலைமை காப்பாளராக பணி ஓய்வு பெற்ற போது பாம்பு தொடர்பான உலகிலேயே மிகப்பெரிய ஊர்வனவியல் தொகுப்புகளை உருவாக்கினார். அந்த பாம்பின் உடலில் எந்தவிதமான பிரிவு இல்லை. பொது கழிவாய் திறப்பை மூடியிருந்தது. ஆர்வத்தை தூண்டிவிட்டது ஆராய்ச்சியாளருக்கு. சோதனை செய்ய தூக்கி பிடித்தார். பாம்பை தூக்கி பிடித்த போது அவருடைய இடது பெருவிரலில் கடித்து விட்டது. கைவிரலில் 2 சிறிய இரத்த அடையாளங்கள் ஏற்பட்டன. அவரே அந்த கடிப்பட்ட இடத்தில் இருந்த இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கத் தொடங்கினார். பாம்பு கடித்த விஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளை மளமளவென அவருடைய டைரியில் குறிப்பாக எழுதத் தொடங்கினார். 24 மணி நேரம் கழிந்ததும் அவருடைய உயிர் பிரிந்தது. அவர் எழுதியவை: வாந்தி இல்லாத வலுவான குமட்டல், கடுங்குளிரும் உடல் நடுக்கமும், வாயிலிருந்து இரத்தம், நன்றாக தூங்கினேன், சிறுநீரிலிருந்து இரத்தம் வந்தது, சிறிது நேரத்தில் சிறுநீர் வெளியாகவில்லை, உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியது, சுவாச மண்டலம் செயலிழக்கப் போகிறது. அனைவரும் எவ்வளவோ அழைத்தும் மருத்துவ உதவி பெற மறுத்துவிட்டார்.